கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய ஆட்டி பசும் சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளு கங்காந்திட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. பிறந்தன்னிக்கேவா கண்ணன் விஸ்வரூபம் காட்டுறானா யசோதைக்கு. கையும் காலும் சின்ன சின்ன கை கால். குழந்தைகளுக்கெல்லாம் வெறப்பா இருக்காது கை கால். இந்த முட்டிக்கால் பக்கம் ஒரு வளைவோடு தானே இருக்கும். குழந்தைகள்லாம் பிறந்த குழந்தை காலை இப்படி வளைச்சுதான் படுத்துருக்கும். வெறப்பா நம்மளாட்டம் படுத்துக்காது. அது இப்படிதான் படுத்துக்கும். முழங்கால் இடத்துல ஒரு வளைவோடு தான் படுத்துக்கும். அதுக்கு கால் பிடிச்சு விடணுமா. எண்ணெய் தேய்ச்சி விடும்போது அதுக்கு கால் சின்ன காலை பிடிச்சு விடணுமா. அதனால அந்த யசோதை அல்லது கோபிமார்கள் அதுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறா இல்லையா குழந்தைக்கு. இன்னைக்கு அப்படி பிடிக்கும் பொழுது கையும் காலும் நிமிர்த்து அதை அப்படியே உருகி விட்டு அந்த சின்ன காலை எண்ணெயினால அதை உருகி விடணுமா. உருகி விட்டு கை காலை உருகி விட்டு அப்புறம் கடார நீர் பைய ஆட்டி. பையனை இனிமையாக கடாரம் வெந்நீர் தவலையில போட்டிருக்க கூடியதாகிய வெந்நீர் அதிக உஷ்ணமும் இல்லாம அதிக ஜில்லிப்பும் இல்லாம மிதோஷ்டமான வெந்நீரை எடுத்து கொட்டு கொட்டுன்னு கொட்டலாமா. மகாலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றது மாதிரி. கண்ணனாச்சே, அதனால கண்ணன் மேல மூக்குல தண்ணீர் ஏறாம அத அழகா பைய ஆட்டி பசும் சிறு மஞ்சளா. பின்னாடி சொல்ல போறார் நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளாலும் பின்னாடி சொல்ல போறார். பசும் சிறு மஞ்சள். இந்த மஞ்சளாலையும் நீராட்டி ஐயனா வழித்து. ஐயனா மெல்லிய. குழந்தை நாக்கு எவ்வளவு மெல்லிசா இருக்கும். அந்த நாக்க வழிக்கணும்னால் அது பால் குடிச்சு அந்த நாக்குல ஒரு வெள்ளை ஏறி இருக்கும் கோழை. அதை வழிக்கணுமா. அதை வழிக்கிறதுக்கு பிள்ளைய பெத்தவாளுக்கு தான் தெரியும். அது ஒரு தனி கலை. எந்த புஸ்தகத்தை படிச்சாலும் தெரியாது. அது சின்ன தொண்டையில சின்ன கைய விட்டு அந்த நாக்கு வழிக்கிறது அப்படின்னா எப்படி வழிக்கிறது அது. அதுக்காக கோழைய பூன்னு துப்ப தெரியாது. வழிச்சு விடணும். நாம் தான் வழிச்சு விடணும். பெரியவாளா இருந்தா ஒரு லொக்குன்னு இலும்புவா துப்பிடுவா. அதுக்கு தொண்டையில அந்த கர் சில குழந்தைகளுக்கு கர்னு இழுக்கும். அதை வழிக்காதனாலதான். அதை வழிச்சு விடணுமா. அதை வழிக்கிறத ஐயனா வழித்து மெல்லிய அந்த நாக்க இந்த குளிப்பாட்டும் பொழுது தீர்த்தமாட்டும் பொழுதே வழிக்க அந்த குழந்தை என்ன படித்த ஆந்திட ஆ காட்டுறது. கண்ணன் தானே. அந்த கண்ணனை நாக்கு வழிக்கும் பொழுது ஆ காட்டுற வாய்க்குள்ள ஏதோ வழிக்கணும் தானே இவன் நினைச்சா யசோத. வழிக்கும் போது வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுலே. புர்புவசுவாதி 7 லோகங்களையும் அந்த பிள்ளையினுடைய வாயுலே கண்டாள். சிறு வாயிலே கண்டாள். அவள் உலுக்கிறாள், ஆச்சரியப்படுறாள். இது என்னது? கிம் சொப்னயேதது உத தேவமாயா கிம்பா மதியோ பத புத்தி மோகா என்று ஸ்ரீ பாகவதம். இது என்ன கனவா இல்ல யோக சித்தியா? இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்து குழந்தைக்கு அந்த திருவாயில இதை பார்த்ததுமே அடுத்த பாசுரத்துல சொல்றார் கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.